Hi friends, praise the Lord. Welcome to AGMA Kids. பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னைக்கு டேவிட் அண்ட் கோலியத் ஸ்டோரி பார்த்து நம்ம பார்க்க போறோம். வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரியோட அவுட்லைன் எப்படின்னா, ஒரு குட்டி மனுஷன் ஒரு பெரிய மனுஷனை, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒருத்தனை வந்துட்டு எப்படி சொல்ல, கஷ்டப்பட்டு வேறதையை சிந்தி டிஃபீட் பண்ணுறது கிடையாது, ஆனால் சொடக்கு போகிற நேரத்தில் டிஃபீட் பண்ணுற ஒரு ஸ்டோரியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். ஸோ இந்த சண்டை வந்துட்டு மேஜராக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலைட்ஸ்க்கும் பிலிஸ்தைன்ஸுக்கும். உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் வந்துட்டு ரீசெண்ட் வீடியோஸில், இஸ்ரேலைட்ஸும் பிலிஸ்தைன்ஸும் வந்துட்டு கிரேட் எனிமீஸ்னு. ஓகேங்களா? அது வந்துட்டு சமாரிட்டன்ஸ்னு சொன்னேனோ? ஓகே, அதான் இது அப்படி கிடையாது. இஸ்ரேலைட்ஸ் வந்துட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், பிலிஸ்டைன்ஸ் வந்துட்டு டோட்டல் ஆப்போசிட்டான பீப்புள். அவங்க வந்துட்டு வேற காடையே வர்ஷிப் பண்ணி வாழ்கிற ஒரு பீப்புள் தான் வந்துட்டு பிலிஸ்டைன்ஸ். இவங்க ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது, இவன் அவன் இடத்த பிடிக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸோ இந்த ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, வந்துட்டு பிலிஸ்டைன்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்ககிட்ட இருக்கிற பெஸ்ட் வாரியர்ஸில் ஒருத்தனை முன்னாடி அமைச்சு, நீங்கள் ஓகே, அந்த பெஸ்ட் வாரியர் பேர் தான் கோலியாத். அவனை வந்துட்டு பைபிளில் சாம்பியனுன்றாங்க. அப்போனா யோசிச்சு பாருங்கள், அவன் எவ்வளோ பேட்டில் பண்ணியிருப்பான், அவன் எவ்வளோ பேட்டில்ஸை வின் பண்ணியிருப்பான், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பான்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ அவன் பேர் தான் கோலியாத். கோலியாத் பாருங்கள், நல்லா ஹைட்டாக வந்துட்டு ஸ்ட்ராங்காக, அவன் வந்துட்டு என்னன்னு சொல்ல, பார்க்கவே வந்துட்டு பார்த்தாலே ஐயோ இவன் இப்படி இருக்கானேன்னு மாதிரியான ஒரு ஆளாக இருக்கான். அவன் போடுற ஆர்மரு, செஸ்ட் பிளேட்டு, கீழே மேலே போடுற ஹெல்மெட்டு, இருக்கிற எல்லாமே செம்ம இதாக செம்ம ஹெவி அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஆள் தான் கோலியாத். இந்த கோலியாத் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதாவது இஸ்ரேலேட்ஸ்லேருந்து ஒருத்தன் வாங்க என்னை டிஃபீட் பண்ண, நீங்கள் என்னைய டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னா என் மக்கள் எல்லாருமே உங்களுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் நான் உங்களை டிஃபீட் பண்ணிட்டேன்னா நீங்கள் எல்லோரும் எனக்கு அடிமையாக இருப்பீங்கன்னு ஒரு சவால் விடுறான். இந்த சவாலை கேட்டோன்னே இஸ்ரேல்ஸ் எல்லா மக்களுமே பயப்படுறாங்க. ஏன்னா இவனை பார்த்து இவர் அவ்வளோ பெருசாக இருக்கான், இவங்களோட நிற்க முடியுமான மாதிரி இருக்காங்க. கிட்ட போனாலே பிடிங்கிட்டு ஓடுறாங்க அந்த பக்கம். அப்படிப்பட்ட ஒரு பயத்தையும் கலக்கத்தையும் உருவாக்கிட்டு இருந்தான் கோலியாத். இந்த கோலியாத் என்ன பண்ணுறான்னா பாருங்க, ஒரு கட்டத்தில் நம்ம வர்ஷிப் பண்ணுறான், அதாவது இஸ்ரேலைட்ஸோட காடையே மாக் பண்ண ஆரம்பிச்சிடுறான், அசிங்கப்படுத்த ஆரம்பிச்சிடுறான். உங்கள் காட் அவ்வளோதானா, உங்கள் காடு கேவலமானவர் மாதிரி வந்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறான். ஸோ பாருங்கள், இந்த மாதிரிலாம் போகுது. ஆனால் வந்துட்டு இஸ்ரேலைட்ஸ் இருக்கிற மக்கள் யாருமே முன்னின்று பரவாயில்ல என் காட் இருக்காரு, அவர் பார்த்து பாருன்ற அந்த விசுவாசம் இல்லாமல் அப்படி சொல்லலாம். எல்லாருமே பயந்துட்டு ஓடுறாங்க. ஆனால் இவன் ஒரு பக்கம், உங்கள் காடு அப்படி, நீங்கள் வேஸ்ட்டு, இதான் உங்கள் காடான்னு அவன் ஒரு பக்கம் வந்துட்டு கழுவி பயங்கரமாக கர்ஸ் கூட பண்ணுறான். வந்துட்டு இப்படிலாம் ஆகுது. ஸோ டேவிட் வந்துட்டு ஒரு குட்டி பையனாக இருக்கான். டேவிட் வந்துட்டு ஒரு ஷெப்பர்ட்னா என்ன அவன் இது பண்ணுவான், ஆடெல்லாம் பத்திரமா ஆடெல்லாம், ஆமா, ஆடெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு பத்திரமா பார்த்துக்க வேண்டியது ஒரு ஷெப்பர்டோட ஒரு பெரிய வேலை. ஸோ இந்த ஆடெல்லாம் பாருங்க பத்திரமா இருக்கும். ஆடுக்கு வந்துட்டு தன்னைய வந்துட்டு யாராவது ஆட்டை அட்டாக் பண்ண வந்தால் காப்பாற்றிக்க தெரியாது, பார்த்தீங்களா? ஸோ வந்துட்டு அந்த ஆடை காப்பாற்ற வேண்டிய பிரதான கடமை ஷெப்பர்ட் தான். ஸோ இந்த ஆடை அடிச்சு கொள்ள லயன், கரடி அந்த மாதிரிலாம் வந்தால் யார் காப்பாற்றணும்? டேவிட் தான் காப்பாற்றணும். ஏன்னா டேவிட் யாரு? ஷெப்பர்ட். டேவிட் பாருங்க, அவன் வந்து சொல்கிறான், ஒரு நாள் ஒரு சிங்கம் வந்துச்சான், அந்த சிங்கத்தோட வாயை கிழிச்சு போடுற அளவுக்கு காட் அவனுக்கு ஸ்ட்ரென்த் தந்தாராம். இப்படிப்பட்ட டேவிதா இருக்காரு. ஆமாம், இப்படிப்பட்ட ஆள் தான் டேவிட். ஸோ டேவிட் வந்துட்டு கோலியாத் பேசுறதெல்லாம் பார்க்குறான். கோலியாத் வந்துட்டு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, காடை கர்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே பண்ணுறான்னு. டேவிட் மற்றவங்களா மாதிரி பயந்து ஒழியாமல் போயிட்டு ராஜா கிட்டேயே போயிட்டு நேரில் நின்று,
நான் இவனை சண்டை போடுறேன், நான் எக்கச்சக்கமான அனிமல்ஸை வந்துட்டு கொன்றிருக்கேன் தேவனுடைய ஸ்ட்ரென்த்னால, இவனையும் நான் ஒரு அனிமல் மாதிரியே கொல்றேன்னு சமகெத்தா பேசுகிறான். கோலியாத் எப்படி வந்துட்டு நான் அசிங்கமாக அந்த மாதிரிலாம் பேசுகிறானோ, டேவிட் அவனுக்கு ஈடா கெத்தா என் கடவுள் அப்படி இருக்காரு, இவன் அப்படி போட்டுருவான் இப்படி போட்டுருவான்லாம் பேசுகிறான். ஸோ கிங் வந்துட்டு இவனை பார்த்து பரவாயில்லையப்பா, இவன் வந்துட்டு ரொம்ப நல்ல வந்துட்டு காடை நம்பி நல்லா இதாக இருக்கானே, சரி இவனை அனுப்பலாம் ரொம்ப யோசித்து வந்துட்டு டேவிதை அனுப்புகிறாங்க. ஸோ டேவிதை அனுப்பிச்சோனையும் வந்துட்டு நிற்கிறான் பாருங்க பேட்டில் ஃபீல்டில். அந்த பக்கம் ஒரு பெரிய மவுண்ட், இந்த பக்கம் ஒரு பெரிய மவுண்டன், அந்த பக்கம் பிலிஸ்தீன்ஸ், இந்த பக்கம் இஸ்ரேலைட்ஸ்லாம் இருக்காங்க. நடுவில் வேலியில் வந்துட்டு வேலியில் வந்துட்டு டேவிட் கோலியாத் நிற்கிறாங்க. கோலியாத் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன், டேவிட் குட்டி பையன்ல, ஸோ வந்துட்டு முன்னாடி நிற்கிறான். கோலியாத் சொல்கிறான், நாயா குச்சியை வச்சு இது பண்ணுறதுக்கு நீ எல்லாம் போய் வந்திருக்கியே அப்படின்னு மாதிரி. டேவிட் சொல்கிறான் பாருங்க, நான் வந்துட்டு காடோட ஸ்ட்ரென்த்னால வந்திருக்கேன், நான் வந்துட்டு கத்தியோட வாளோடலாம் நான் வரல, நீ எங்கள் காடை பற்றி இப்படிலாம் பேசினால, நான் எங்கள் காடோட ஸ்ட்ரென்த்னால உன்னோட தலையையே நான் வெட்டி போடுவேன். என்ன சொன்னா, வெட்டி போடுவேன், உன் தலையே நான் வந்துட்டு வெட்டி போடுவேன். இதுல இருந்து சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நாங்க வர்ஷிப் பண்ற காட் தான் உண்மையான காடுன்னு பெரியமா சவால் விடுறான். டேவிட் வந்துட்டு அவன் ஒரு டைப் ஆஃப் அவன் வந்துட்டு ஸ்வாட்லாம் எடுத்துகிட்டு போல, இந்த ஷெப்பர்ட்ஸ்லாம் சாதாரணமாக யூஸ் பண்ணுற இந்த ஸ்லிங் ஷாட் மாதிரியான ஒரு இதுதான். ஸோ அதில் கல்லை வச்சு கரெக்டாக காடோட நேம் அடிக்கிறான். கரெக்டாக நெத்தியில் விழுது. நெத்தியில் விழுந்தோடனே ஆள் வந்துட்டு அது கோலியாத் வந்துட்டு முன்பக்கமாக செஞ்சு டம்முன்னு விழுந்துடுறான். டம்முன்னு விழுதுன்னு மட்டும் இல்லாமல் அவனோட கத்தியாலேயே கோலியாத்தோட பெரிய தலையை வெட்டி சோழியை முடிச்சிடுறான். காக்காவுக்கு கொடுத்துட்றான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்துட்டு அனிமல்ஸ்க்கு இது பண்ணிடுறான்னு. இப்போ பாருங்க டேவிட் எவ்வளோ ஹீரோயிக்காக இருந்தானே. டேவிட் வந்துட்டு பாருங்க அப்படி பண்ணதுலேருந்து அந்த மொத்த இஸ்ரேல்லையுமே அவன் தான் ஹீரோ. அப்பா டேவிட் வராரு இத்தினோண்டு பையன் காடை நம்பி, என் காடை நீ எப்படிடா பேசலாம், என் காடு உன்னோட இந்த காடா, என் காடு இப்படி இருக்காருன்னு விசுவாசத்தோட முன் நின்று கோலியாத்தோட தலையை எடுத்தான். இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இல்லை உங்களோட ஃபேமிலிக்கு பிரச்சனையாக இருக்கலாம், எனி ஃபார்ம் ஆஃப் சேலஞ்சஸ் என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் டேவிட் மாதிரி விசுவாசம் மட்டும் இருந்தால் போதும். உங்களுக்கு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஸ்ட்ரென்த்து தேவையில்லை, உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அது வந்துட்டு இந்த புக்ஸ் எல்லாம் முடித்தாதான் அப்படிலாம் கிடையாது. விசுவாசம் தேவனை மேலே நம்பிக்கை இருந்தால் போதும். எப்பேற்பட்ட வந்துட்டு சுச்சுவேஷன்ஸாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களை எதிர்த்து கோலியாதோடைய பெருசாக எவனாவது வந்தாலும் சரி, அவன் தலையை உங்களையும் என்னையும் வெட்ட வைப்பார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சு? குட்டி பையன் டேவிட் ஒரு பெரிய ஹீரோவாயிட்டான். டேவிட்டுக்கு இப்பேற்பட்ட பெரிய விக்டரியை கொடுத்த ஜீசஸ்க்கு நம்ம எல்லாருமே கிளாப் தட்டலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே ஒரு சூப்பரான ஸ்டோரியை நம்ம வந்துட்டு பார்த்தோம். இப்படி ஒரு குட்டி பையன் ஒரு பெரிய உருவத்தை மொத்தமாக செதைச்சு காலி பண்ணான்னு நம்ம வந்துட்டு ஒரு அழகான சாங் பார்த்து இந்த வீடியோவை எண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? It's as small as a mustard seed, can move the mountains, can move the mountains. Faith as small as a mustard seed, can move the mountains by the power of God. Faith as small as a mustard seed, can move the mountains, can move the mountains. Faith as small as a mustard seed, can move the mountains by the power of God. Believe what Jesus said was true. Believe He meant it just for you. Wait and see what the Lord can do as you pray. As you pray. Faith as small as a mustard seed can move the mountains. Can move the mountains. Faith as small as a mustard seed can move the mountains by the power of God. Faith as small as a mustard seed can move the mountains, can move the mountains. Faith as small as a mustard seed can move the mountains by the power of God. Okay friends, நம்ம தாவீது மாதிரி நம்மளும் கர்த்தரை worship பண்றோம். கர்த்தரை நம்புவோம்.
நீங்களும் நானும் கர்த்தரை நம்புவோம். என்ன பிரச்சனை வந்தாலுமே டேவிட் மாதிரி தூக்கி போட்டுட்டு கர்த்தருக்காக க்ளோரிஃபைங்காகவே முன்னேறி செல்லலாம் வாங்க. இல்லம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். பை பை ஃப்ரெண்ட்ஸ். கர்த்தரை நம்புங்க.